செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல. ஒரு ஜேர்னிக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்கள். குட் மார்னிங் காய்ஸ். ஸோ எஞ்சாச்சு. சொன்ன மாதிரியே வந்து 3:30க்கு மேலே வந்து எழுப்பிட்டாங்க. 4 o'clockலேருந்து ரெடி ஆகி இப்போ மணி இப்போது 4:35 மேலே ஆகுது. 5 o'clock வந்து ஜீப் கிளம்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளம்பிட்டு நம்ம போய் கொழுக்குமலை சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணலாம். ஆதார் கார்டு அதெல்லாம் கேட்டாங்களா? ஆமாண்டா, அதெல்லாம் பேக்கில் வச்சுட்டு சூப்பர். எப்போ கேட்பாங்க? எப்போ கேட்பாங்க தெரியலையே. ஃபிரோஸு ஆதார் கார்டில் யார் கேட்டாங்களா? அந்த ஸ்டேவா? அந்த ஸ்டே. ஆமாம் ஆமாம், அது சண்டே அது. இல்லை சண்டே கன்ஃபார்ம். அடுத்த வண்டி வருதான். ஒரே வண்டியாடா? ஒரே வண்டி. ஆமாம். ஒன்றுமே தெரியல. தெரியுது யாரும் வருவாங்க. ஸோ நாங்கள் டோட்டலாக வந்து 9 மெம்பர்ஸ் வந்திருந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்து ஒரு ஜீப்புக்கு 6 மெம்பர்ஸ் தான் வந்து கண்டிப்பாக போகணும். அதுக்கு மேலே வந்து ஒருத்தர் கூட ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 9 மெம்பர்ஸும் ஒரே வண்டிலே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டாக எல்லாருமே ஏறி கிளம்பி போயிட்டாங்க. லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஜீப் அலோகேட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் 6 பேர் வந்து இந்த ஜீப்பில் கிளம்பிட்டோம். மிச்சம் 3 பேர், அதாவது அஜீஸ், ஆதில், வாஃபிக் 3 பேரும் வந்து பின்னாடி வரக்கூடிய ஜீப்பில் ஏறி வரதா சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடி கிளம்பிட்டோம். ஸோ எங்கே ஜீப் பற்றாக்குறை ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தோம். நல்லபடியாக வந்து கடைசியில் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ஜீப் தனியாக ஃப்ரெஷ்ஷாக அனுப்புனாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொழுக்குமலையோட இந்த ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரி வந்து நாங்கள் யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது. ஈவன் கொழுக்குமலை ஜீப் சஃபாரி எப்படி இருக்குன்னு சொல்லி யூடியூப்பில் கூட நாங்கள் போட்டு பார்த்தது கிடையாது. அதனாலே என்னமோ எங்களுக்கு இது எப்படி இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு இமேஜினேஷனோ இல்லாமலே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருந்தோம். சரி, வழக்கம் போல் ஜீப் சஃபாரினா எப்படி இருக்கும், சைட் சீயிங் பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து இது எப்படிப்பட்ட ஒரு ஜீப் சஃபாரியாக இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணி வந்து பாப்பா அதான் ஆஃபீஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் வரலை, நான் டென்ட்லேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் வந்து லைஃப்பில் ஒரு தடவை தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும், வாங்க ஒன்றா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்டேன். ஸோ அதனால் வந்து வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது அதை விட பெரிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே ஏறுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே செக் போஸ்ட் நிறையா இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபார்மை ஃபில் பண்ணி ஒருத்தராக வந்து ஒரு ஜீப்பாக செக் பண்ணி வந்து அனுப்புனாங்க. காய்ஸ், கொழுக்குமலைக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் தரமான ஆஃப் ரோடிங். மஸ்ட் ட்ரை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. டிஎஸ்எஸ்குள்ளே போயிட்டு இருக்கோம், ஏறிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே. பாறை மட்டும்தான் இருக்கு, பாறை மட்டும்தான் இருக்கு. காய்ஸ், தரமான சம்பவம். ரோடே இல்லை, ஒன்லி பாறை. வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. மெயினா
இடுப்பு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் பெயின், அந்த பெயின் இந்த பெயின், எல்லா பெயினும் போயிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இல்லாதவங்களுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் செம தரம், தாறுமாறு. ரோடே இல்லை, பாறை மட்டும்தான் இருக்கு, பாறை மட்டும்தான் இருக்கு. க்ளோஸ் மாமா தலையில எங்க பாருங்க கம்பியில எடுத்துச்சு. இன்னும் எவ்வளோ நேரம் கேளு, இன்னும் எவ்வளோ நேரம் கேளுடா ஃபெரோஸு. 40 நிமிஷமா? இதே மாதிரிதான் இருக்குமான்னு கேளு. இதே மாதிரிதான் இருக்குமா guys? இந்த கார் எப்படி தாங்குது பாருங்களேன். ஃபெரோஸ் உன் கார் எத்தனை ட்ரை பண்ணி பாடுறான். டேய் அப்படியே ஓரமா நிப்பாட்டி வேணும்தான் உன் கார் இங்கே. நான் டீ பிரேக் எதுவும் இருக்கா வழியில? டீ பிரேக் எதுனா இருக்கா? திரும்பியுமா இங்க இருந்து கீழே பார்த்தா ஒண்ணுமே தெரியல, வெறும் பாறை. அந்த தண்ணி ஓடி 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 பாறை மட்டும். அதான் மலை, இந்த மலையில தண்ணி ஓடுற பாதை இருக்குல்ல, தெரியுதா? 40 நிமிஷமா? அல்ல அல்ல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு எதிரில் வேற ஒரு ஜீப் வருது. அவர் டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துறாரு ஸ்லோப்ல. என்ன வச்சு வாய்ஸே காணோம். இதுக்கு மேலே தாங்க மாட்டான் ஒரு ஆஃபீஸ். இது மாதிரி இருக்கும் தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டுருக்கே மாட்டேனே. நானே சத்தியமா தெரியாது எனக்கு. நிச்சயமாகவே இந்த ஜீப் சஃபாரி ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காலாங்காத்தால் எந்திரிச்சு இந்த இயற்கையோட அதிசயத்தை ரசிக்கிறதுக்கு நம்ம போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போதே உண்மையாகவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லைஃப்பில் எவ்வளவோ சன்ரைஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். பீச்சோட சன்ரைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம், வீட்டு மொட்டை மாடி சன்ரைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பீக்குக்கு நாங்கள் போய் அங்கே சன்ரைஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சாலே பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பாருங்கள், ஸ்கை அப்படியே வந்து டார்க்காக இருந்த அந்த ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளூயிஷாக வந்து டார்க் ப்ளூயிஷில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு பயங்கர இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த ஜீப் சஃபாரி அல்டிமேட்டான பெயினை நம்மளுக்கு கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த ப்ளசண்ட் வெல்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு இதை அனுபவிக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தான் கொடுக்குதுங்க. அண்ட் இந்த சஃபாரி பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இது அவ்வளோ த்ரில்லிங்கான அவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு சஃபாரி தான் நான் சொல்வேன். எந்த ஒரு சேஃப்டி மெஷர் எதுவுமே கிடையாது. சேஃப்டி மெஷர்லாம் எதுவுமே இல்லாமல் ஈவன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூட வந்து பெருசாக வந்து எங்களை சொல்லி கூட்டிகிட்டு வரல. சப்போஸ் இங்கே வந்து நாங்கள் ஒரு வயசானவங்களை கூட்டிகிட்டு வரோம், இல்லை ஏதோ ஒரு பாடி இல்னஸ் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணால் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆஃப் ரோடிங் தான் நான் இதை சொல்லுவேன். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, மேபி வீடியோ எடுக்கிற டிவைஸ் வந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி காட்டுதுன்னு நான் சொல்லுவேன் இங்கே. ஆனால் நீங்கள் ஒரு தடவை இந்த சூரியநெல்லியில் இருக்கக்கூடிய இந்த கொழுக்குமலை சஃபாரினை வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் சொல்லிட்டு. அதுலேயும் முக்கியமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு டேரே அறிவிக்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பின்னாடி உட்காந்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மிடில் சீட்டோ இல்லை ஃப்ரண்ட் சீட்டோ உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியல. உடனே மிடில் ஃப்ரண்ட்டில் உட்காந்தவங்களான்னு திட்ட வராதிங்க. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் உட்காந்து அனுபவிச்சது பின்னாடி அனுபவிச்சதை விட கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் பின்னாடி உட்காந்து அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தேன் லிட்டரலாக. அண்ட் நாங்கள் 6 பேர் போன ஜீப்பில் பார்த்தீங்கன்னா சாங் கூட கிடையாது.
அந்த பெயினை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்கு முழுக்க வந்து இந்த கஷ்டத்தை தான் அனுபவிச்சு போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கள் தம்பிக்கும் போன ஜீப்பில் நல்லா மஜாவான சாங்லாம் போட்டு ஒரு செம்ம வைபாக வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த சஃபாரிலாம் வந்து கஷ்டத்தோடு சேர்ந்து ஒரு வைபை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் அந்த ட்ராவல்லே வந்து அந்த விடியலை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டுருந்தோம். ஆனால் எப்போ தான் வரும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ட்ராவல் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ தான் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருந்தோம். ஆனால் அல்டிமேட்டாக ஒரு 40 நிமிஷம் தொடர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து மேடு ஏறுது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹில்லை கிளைம் பண்ணுறோம். இங்கே ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர் வருது, பள்ளம் பெருசாக வருது, பாறை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்லோ பண்ணி ஏற்றணும் அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணவே முடியாது லிட்டரலாக சொல்லப்போனால். ஏன்னா இந்த இடத்துல ஹில்ன்றதால நம்ம வேகமாக ஜீப்பை ஏற்றினா தான் வந்து மேலே ஜீப் ஏறுமே. அதனால் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு மேலே இந்த டிரைவிங்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி டீ பிளான்டேஷன் தான். ஒரு 2000 அடிக்கு மேலே வந்து இந்த மாதிரி சுற்றி டீ பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்கிறது அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வந்து போகிறது ஒரு பயங்கர ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பயங்கர ஒரு ஹிஸ்ட்ரியுமே இருக்குது. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து 1920s அந்த மாதிரி காலகட்டத்திலேயே இந்த டீ பிளான்டேஷனை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. 1927 இந்த டீ கல்டிவேட் பண்ணி 1935 வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக ஒரு ஃபேக்ட்ரியே செட்டப் பண்ணி இந்த டீயை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப உயரத்தில் ஆர்கானிக்காக டீ கல்டிவேஷன் பண்ணக்கூடிய ஏரியாஸோட லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்குமலை டீ பிளான்டேஷன் எஸ்டேட்டும் வந்து உள்ளடங்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ரிச்சான ஹிஸ்ட்ரி இந்த பிளேஸ்க்கு இருக்குது. 1971 பார்த்திங்கன்னா ஏஜே குரூப் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனம் தான் இந்த டீ பிளான்டேஷனை வந்து கண்ட்ரோலில் வச்சுட்ருக்காங்க. 1971 இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே டீ ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். அப்பாடா, இது யார் துறப்பா? எதுக்கு இந்த வேலை? நல்லா இருக்க உடம்பு. போன அதேதான். நாங்க இது பிடிங்க. ஹாய் காய்ஸ், இதான் ரோடு பார்த்துக்குங்க, சரிங்களா? இதான் ரோடு போட்டுருக்காங்க பாருங்க. ரோடு நல்லா இருக்கா? இதில் தான் இப்போ நாங்கள் வந்தோம். கொஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரமா. சூப்பர். டேய் ஆபீஸ்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஹாய் சொல்லுங்க. டேய் பரவாயில்லடா, நல்ல பையன். ஐயோ என்னடா மச்சி அழுகுறாங்க. எங்களுக்கே தெரியாதுமா, எங்களுக்கே சர்ப்ரைஸ். ஜீப் ஜீப் ஏய் வண்டி நம்ம நோட் பண்ணிட்டேன் இல்லையா? செமையா பண்ணிருக்காங்கல்ல பெயிண்டிங். எல்லாம் போதா இருப்பாரு. பாத்ரூம் கேமரா ஆன் பண்ணி எனக்கும் பார்த்து
ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்ததே வந்து லேட்டுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. ஏன்னா அந்த ப்ளூயிஷாக நம்ம ட்ராவல் பண்ணி வந்தப்போ நம்ம பார்த்துருப்போம் அந்த ஸ்கை எப்படி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூவிஷ்லேருந்து அந்த சன் ரைஸ் ஆகிறத வந்து பார்க்குறது தான் செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனிவே நம்ம டிலேவே வந்தாலும் நம்ம சன்ரைஸ் பார்க்க தான் போகிறோம். எப்படியும் வாங்க எப்படி இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே மேலே வந்து இந்த ஜீப்லாம் வந்து போய் பார்க் பண்ணிடுறாங்க. பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பும் போது வந்து சொன்னோம்னா நமக்கு வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. வாடா உள்ள வாடா. இதில் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அவங்க வண்டியில் மேலே போயிடுச்சு போல இருக்கு. ஆமாம், அவங்க வண்டிலாம் ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. இது வந்து எப்படின்னா இப்போ எல்லா வண்டியும் மேலே நிறுத்த முடியாதுல்ல, அதனால் வந்து ஒரு பாயிண்ட் அவங்கவுங்க வண்டிக்கு இருக்குது போல். அந்த இடத்துல அவங்கவுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. நம்மளுக்காச்சும் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் பாதி பேர் கீழே நிறுத்திட்டாங்க, எவ்வளோ தூரம் நடந்து வரணும் அவனுங்க. சொல்லிடலாம் முன்னாடி நடக்க விட்டாங்க. நீ ஃபோனில் வீடியோ எடுத்துருவா, கரெக்டாக எடு ப்ளீஸ். அப்படி எடுக்காத, போர்ட்ரேட்டில் எடு, வெர்டிக்கல் எடு. இல்லை நான் முன்னாடி போயிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. போயிருப்பாங்க. ஒன்று ஃபோட்டோ தானே எடுக்கணும். ஒன்று சொல்லுண்ணா, நீ அப்படியே சும்மா இல்லை வீடியோ எடுறா போதும்டா. ஸோ தரமான ஆஃப் ரோடிங்க்கு அப்புறம் ஜீப்பை விட்டாங்க, இறங்கி வந்தோம். உண்மையாகவே கஷ்டமானது தான், விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டப்பட்ட ஒரு ஜேர்னிக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். ஃபோன் தான் அப்படியே எடுத்துட்டியா? ரெடியா? ஹஃபீஸ் ஹாய் சொல்லு. பாவம் புள்ள என்ன தானோ. யாரு ஸோ இதுதான் காய்ஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன்.
ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, டிலே வந்தது. நம்ம வியூவில் சில்னஸும் அதிகமாக இருக்குடா ப்ளஸ்ஸு. இந்த உச்சி பண்ண மாட்டாங்க கீழே. ஸோ எப்படி வந்து நார்த்தில் ஹிமாலயாஸோ சவுத்தில் இந்த கொல்குமலை ஹில்ஸ் தான் ஃபேமஸ் ஆக்சுவலாக. அதுக்கு ரீசன் ஹை ஆல்டிடியூட்டில் இந்த டீ எஸ்டேட் இருக்கிறது தான். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரைவேட் ஏரியா. இங்கே வந்து நம்ம செக் போஸ்ட்டில் வந்து பே பண்ணி ஜீப்பை வந்து ஹையர் பண்ணிவிட்டு இங்கே வரணும் இந்த பிளேஸ்க்கு. நீங்கள் பேக்கேஜாக எதுனா வந்து ஸ்டேயில் புக் பண்ணுறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் ஹையர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஜீப்புமே அரேஞ்ச் பண்ணி உங்களை அப்படியே 33 தான் இருண்ணா. ஒன்றுமே இல்லை, கீழே காற்றுலே கரைஞ்சிரும் போல இருக்கு எலும்புலாம். ஒன்றுமே இல்லைடா, ஆனால் சில்னஸ் அதிகமாகிட்டே போகுதுடா. இந்த பக்கம் ஃபுல்லாக மேகம் அப்படியே கவர் பண்ணியிருக்கு. ஆமாம், ஃபெரோஸு இவன் நான் காட்டுறேன். ஃபெரோஸு அந்த லைட் தெரியுதா? நம்ம வீடியோவில் கவர் பண்ணுமே, லைட்லாம் போட்டிருந்தாங்களே என்ட்ரி. ஸோ அங்கேருந்து இவ்வளோ ஹைட் மேலே ஏறி வந்திருக்கோம். செம்மையாக இருக்கு வராங்க. இந்த வியூக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க இங்கே எல்லோரும். செம்ம வியூவில் அந்த ஹில்ஸ் போகலாம். தேவையில்லாண்டாம் அப்படியே உணர வச்சு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணதில்ல, டிஎஸ்ட் அப்படியே கவர் பண்ண. ஃபெரோஸு டேய் இங்கேயே நிற்காதடா, போடா அங்கே பாருங்க கிளியர் ஆகிடும். போயிடுச்சு. காய்ஸ் இதுதான் வந்து மேகத்தோட லேயர். ஆக்சுவலாக மேகம் லேயரோட மேலே இருக்கும். அவ்வளோ ஹைட் வந்துருக்கும்ல. இது எத்தனை ஆயிரம் அடி ஹைட்டுன்னு தெரியல, மீட்டர் அதிகம்ட்டு. 6000 5000 தெரியலையே, இல்லை 2000 3000. அது மட்டும் கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் கொல்குமலை வந்தது வேணால் நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்த நாள் வந்து சரியில்லை போல இருக்குது. ஆக்சுவலாக சாட்டர்டே வந்தோம், ஃபுல்லாக கூட்டம் தான் கைஸ். பாருங்களேன், இது வந்து ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அதில் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நிறைய பிளேசஸ், நிறையா சைட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது நிறைய வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து கூட்டம், ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். ஆக்சுவலாக ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கே வாய்ஸ் கேட்டிருக்கோம், ஹிந்தியில் பேசக்கூடியவங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்களேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வீக் டேஸில் தான் வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா எங்கள் ஜனங்கள் இல்லாமல் நீங்கள் அந்த வியூவை ரசிக்கும் போது இன்னும் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும்.
அண்ட் நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நவம்பரோட எண்டில் நாங்கள் வந்தோம். ஸோ நவம்பரில் எண்டில் வந்தோமே இவ்வளோ கூட்டம் வந்து இங்கே இருக்குது. மழை காலம்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே வந்து பாருங்கள் இங்கே வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஜீப்புங்க. ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ எக்ஸைட்டாக இங்கே பார்க்க வந்திருக்காங்க. அண்ட் மோரோவர் இது ஃபுல்லாகவே ஒரு ப்ரைவேட் ஏரியா. இந்த ப்ரைவேட் ஏரியாவை இவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் வந்து இதை மாற்றி வச்சுருக்காங்க. பட் இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சேஃப்டி மெஷர் ரொம்ப 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 கம்மி. ஒரு ஆள் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்குலாம் வந்து பெரும்பாலும் கிடையாது. சப்போஸ் இங்கேருந்து யாருனா குதிச்சிடுறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப்டி இது இல்லாமல் இருக்குது. இங்கே அவ்வளோ கூட்டம் வந்து இங்கே வந்து சேருது வேறு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் சப்போஸ் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக கவர்மெண்ட் இந்த மாதிரி பிளேசஸ்க்கு ஜனங்களை அலோவ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் எனிவே இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அது இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் உடனே இந்த பிளேஸை விசிட் பண்ணி இந்த பீஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இருக்கும்போதே நம்ம அனுபவிச்சிக்க வேண்டியதான். காய்ஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக சாட்டர்டே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் எங்கடா போகிறாங்க? இதுக்கப்புறம் என்ன இருக்காடா? ஒருத்தராக உட்காருங்கடா. வந்துட்டோம் காய்ஸ், அட் லாஸ்ட்டு. இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் வரும்போது பயங்கர க்ளவுடியாக மிஸ்டியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. அந்த ஹில்லோட டாப் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். நல்லா பாருங்களேன். நாங்கள் ஆஃப் ரைடிங் சொன்னாங்க. ஆனால் அந்த ஆஃப் ரைடிங் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சத்தியமாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்பா ஒரு மாதிரி உடம்புக்கே வந்து ஒரு ஹீட்டை வந்து கொடுத்துச்சு. செம்மையாக இருக்குது. லிட்டரலாக சொல்ல போகணுன்னா ஒருத்தன் வந்து நார்மலாக இருக்கான் அப்படின்னா இந்த ஆஃப் ரோடிங்கில் வந்தானா அவனுக்கு ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், எல்லா பெயினும் வந்துடும். அந்தளவுக்கு தரமான ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் ரோடிங். நம்மளாம் இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம். ஆஃப் ரோடிங் சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட்டில் லாக் பண்ணுங்க, இதுதானா தரமான ஆஃப் ரோடிங், சரியான ஆஃப் ரோடிங்கு. ஆனால் முக்கியமாக இந்த வயசானவங்கலாம் இந்த கார் பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். மஹேந்திராவோட பழைய ஹில் வெர்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் வந்திருந்தீங்கன்னா என்ன வண்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏன் அதை எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னா குளோபல் லெவலில் ப்ரெஷர் வந்திருக்கும். நீ இந்த மாதிரி ஒரு தரமான வண்டியை விட்டா எங்கள் வண்டியில் எப்படி சேல் ஆகும் அப்படின்னு ப்ரெஷர் வந்திருக்கும். அதனால் அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அது மட்டும்தான் செட் ஆகும்ட்டு அந்த வண்டியை இன்னுமே சர்வீஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. தரமான வண்டி சொல்லி ஆகணும். நிறைய பேர் மாடிஃபை பண்ணி இன்னும் பெஸ்ட்டாக அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பேக்கேஜில் வந்தோம். பேக்கேஜில் வந்து ஆக்சுவலாக இது ஒரு வியூ பாயிண்ட்டு. ஜாகுவார் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு கொழுக்குமலை இன்னொன்று இருக்குது. அது போகுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். கூப்பிட்டு போனால் அதையும் வீடியோ எடுப்போம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு தரமான ஒரு வியூனா இதுதான் சொல்ல முடியும். நவம்பர் 29 எங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இது மாற்றிடுச்சு காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாகுவார் ஹில் அந்த வியூ பாயிண்டில் அந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், அதே மாதிரி இந்த சைடில் நம்ம நடந்து போகிற இடத்துல வெறும் ஜஸ்ட்டு வே மட்டும் தான் இருக்குது. சைடில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துன்னா காலி, ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பள்ளம், ஒரு சேஃப்டி இதுவும் கிடையாது ப்ரோ.
கொஞ்சம் பார்த்து வாங்க ஓகேவா வந்தீங்கன்னா. இறங்க முடியுமா? இறங்கலாம்ப்பா, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கீழே விழுந்துடாமல் இறங்குங்க. இப்படி தான் போகணும் ஆக்சுவலாக உள்ள கீழே. இது கீழே போயிட்டு அங்கே வந்து அந்த ஜாகுவார் வியூ இருக்க போல். காய்ஸ் இங்கே பாருங்கள், போகிற வழி கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட போகிறோம். இங்கே பா கீழே உக்காந்து இறங்க. இறங்க, அவ்வளோதான் பா. கைஸ் ஸோ ஃபைனலி வி ரீச்ட். இந்த ஜாகுவார் வியூ பார்க்குறீங்களா, அதை பாருங்கள், இதுதான் இந்த ஜாகுவார் வியூ. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இந்த ஜாகுவார் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். ஆனால் வந்த பிளேஸ் வந்து சும்மா அல்டிமேட் வேறு லெவல். ஆனால் வந்து கீழே வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். ஆனால் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். அதுக்கு பின்னாடி தான் அந்த ஜாகுவாரோட ஃபேஸ் இருக்குது. நம்மளால் பார்க்கவே முடியல, ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. சாட்டர்டே வீக்கெண்டு, சரியான க்ரௌடு வேறு. யார் இன்ஸ்டாகிராம் நம்பி சாட்டர்டே சண்டேலாம் வந்துடாதுங்க. என்ன கொஞ்சம் பேக்கணும், பேத்து விட்டா. ஆக்சுவலாக இந்த ஜாகுவார் வியூ இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெரிய மலை. அதோட மலை வந்து அப்படி இருக்கும் அப்படின்றதால ஜஸ்ட் ஒரு குட்டியோண்டு பாறை இருக்குது. அந்த பாறை வந்து வியூ வந்து அந்த ஜாகுவாரோட ஃபேஸ் மாதிரி இருக்குமா. குட்டி பாறை தான். ஸோ ஹியர் வி கோ, திஸ் இஸ் தி வியூ. ஒரு வழியாக ஜாகுவார் வியூ பாயிண்ட்டையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு மேலே பயணித்து வந்ததுக்கு நல்ல வியூ பாயிண்ட்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக அனுபவித்தோம். என்ன கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, வீக் டேயில் வந்து அதுவும் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம போகிற வழியில் என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே என்ன நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். ஸோ டாட்டா, பை பாய்.